கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு ரேமா வார்த்தை பேச விரும்புகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம். நம்மளுடைய இந்த நாட்களில் தேவ ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய மேன்மை அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து தியானிக்கிறோம் தினமும். இப்போ எபிரேய புஸ்தகத்தில் இந்த பக்தனானவர் எழுதும் பொழுது, இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தை எழுதுகிறார். தேவனுடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். இதில் முன்னாடி இருக்கிற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வானம் அசை உள்ளது, பூமி அசை உள்ளது, இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களும் அசை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு தரம் கூட அதை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ நாட்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ இடத்துல இந்த செய்தியில் கேள்விப்படுறோம், பூமி அதிர்ச்சி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பூமி அசை உள்ளதாக இருக்கிறது, வானம் அசை உள்ளதாக இருக்கிறது. இந்த அசை உள்ள இந்த பூமி, இந்த அசை உள்ள இந்த உலகத்தில் நாம் அதை பெறுகிறதற்காக, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனால் பாருங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், ஆண்டவர் அப்படித்தான் அங்கே பக்தன் எழுதுகிறார். நிருபத்தில் எழுதும் பொழுது, நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லி நமக்கு ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபையை பற்றி கொள்வதற்கு, அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறதற்கு, அந்த கிருபையை பற்றி கொள்வதற்கு நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபையை பற்றி கொண்டு பயத்தோடும் பக்தியோடும் அந்த தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் மாறுவோம். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னா தாமதம் ஆகுதுன்னு அதுக்காக செபிக்கிறோம், போராடுறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று இருக்கிறது, அசைவில்லாத ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. மேலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிறதற்கான ஸ்தோத்திரம். தகப்பனே, தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசி ஆசீர்வதிப்பீராக. தேவராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை மேன்மைகளையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உன் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.